Hello everyone, welcome back my YouTube channel Tricks of the Trading Tamil. என்னோட நேம் கார்த்திக். டெய்லி பேசிஸ் நம்மளோட சேனலில் பிரேக் அவுட் ஆகக்கூடிய ஸ்டாக் ப்ளஸ் வந்து அப்சைடில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து வீடியோவை கொடுத்துட்ருந்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே பேஸில் ஸ்டாக் ஆப்ஷன் ப்ளஸ் வந்து இண்டெக்ஸ் மோஸ்ட்லி நான் ஐடியா கொடுக்கறதில்ல. பட் ஆனால் ஸ்டாக் ஆப்ஷன் அல்லது இன்ட்ராடேயில் ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டாக் வந்து நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். சேம் அந்த பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாக் வைஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இந்த டெலகிராமில் கம்யூனிகேட் ஆனவங்க மூலமாக என்கிட்ட ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் நான் இது மாதிரி அமௌண்ட்டு லாஸ் பண்ணியிருக்கேன், நிறையா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. உண்மையை சொன்னால் நானும் லாஸ் பண்ணது ஒரு டைமு. அந்த டைமில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஒரு பக்கம் கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா, அதாவது அன்னைக்கு நான் ஒரு சில ஸ்டாக்கில் கொண்டு போயிருந்தேன் அப்படின்னா, இன்றைக்கி நான் வச்சுட்டு இருக்கக்கூடிய கேபிட்டல் வந்து மோர் தென் ட்ரிபிளாக இருந்திருக்கும். அன்னைக்கு ஒரு அமௌண்ட்டு லாஸ் பண்ணிட்டேன். அந்த அமௌண்ட்டு நான் ஒரு நல்ல ஸ்டாக்கில் நான் கரெக்டான இன்றைக்கி நம்ம பார்த்து யோசித்து பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் வந்து ட்ரிபிள் டைம் ஷூராக ஆகிருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஒரு டபுள் ஆகிருந்திருக்கும். என்னோடய கேபிட்டல் வந்து என்ன இருந்ததோ அது டபுளாக ஆகியிருந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கலை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் என்ன ஏதுங்கிறது தெரியாமல் நம்ம எல்லாருமே வந்து லாஸ் பண்ணிட்டு தான் வருவோம். யாருமே இன்றைக்கி மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே ப்ராஃபிட் பண்ணுறவங்களோ அல்லது நான் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் இருந்தவங்க கூட சொல்லியிருக்காங்க, இன்னும் ப்ராப்பராக என்னால் வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்ட்டு. மார்க்கெட்டில் நீங்கள் டெக்னிக்கலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது, ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறதுங்கிறது அடுத்தது. ஏன்னா மார்க்கெட்டில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எதுவுமே தெரியாமல் கூட ஒரு சிலர் ஸ்டாக்காக வாங்கி வச்சுட்டு அவங்கெல்லாம் ப்ராஃபிட் பண்ணவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சொல்ல முடியாது, ஒரு சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டெக்னிக்கலும் தெரியாது, ஃபண்டமெண்டலும் தெரியாது. ஏதாவது சும்மா பேசிக்கான ஃபண்டமெண்டல். இப்போ ஃபண்டமெண்டல்னால் நம்ம கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆடிட்டரே பார்த்தா கூட புரியாது. அந்தளவுக்கு தான் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் இருக்கும். நம்ம அவ்வளோ டெப்த்தெல்லாம் ஃபண்டமெண்டல் பார்க்க முடியாது. நம்ம பார்த்தாலும் புரியாது. பட் ஆனால் ஒரு சிலர் வந்து அப்படி இன்வெஸ்ட் பண்ணி கூட அவங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இன்றைக்கும் க்ரீனில் வச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரியும், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் வந்து ஒரு சில டிப் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்டில் இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சம்திங் இது வரைக்கும் நீங்கள் பண்ண மிஸ்டேக்கில் ஒரு சில விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஒரு மிஸ்டேக்காக இருக்கலாம், அல்லது சக்ஸஸ் பண்ணும்போது எப்பயுமே அந்த மிஸ்டேக் என்ன இருக்குங்கிறது தெரியாது. அந்த சக்ஸஸ் எப்படி நடந்ததுங்கிறது கூட தெரியாது. எதுவும் மேஜிக் மாதிரி கூட ஒரு சிலருக்கு நடந்திருக்கும். ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது அது மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா பொதுவாகவே ஒரு டாக் ஒன்று இருக்கும், ஒருத்தன் வின் பண்ணிட்டான், ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அதை வந்து லக்குன்னு சொல்கிற ஒரு கேட்டகரியும் இருக்குது. ரீசன் என்னென்னா ஒரு சிலருக்கு லக் உண்மையாலுமே இருந்தது உண்டு. பட் ஆனால் மார்க்கெட்டில் வந்து லக் இருக்குது, பட் ஆனால் எல்லா நாளும் இருக்காது. லக்குங்கிறது முன்னாடி பேட் லக்காக மாறுறது கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் ஒரு சில விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சம்திங் நமக்கு லக் இருக்கோ இல்லையோ சேஃபாக இருக்கலாம். எடுக்கிற எஃபர்ட்டுக்கு உண்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சில விஷயம் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் டெப்த்தாக நான் அனலைஸ் பண்ணுறேன், பொறுமையாக பாருங்கள். ஏன்னா கிளியராக முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1,00,000 ரூபா ஒருத்தர் கேபிட்டல் வச்சுருக்காரு அப்படின்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது லாஸை மட்டுமே கால்குலேஷன் பண்ணுறதில்ல, ப்ராஃபிட்டையும் சேர்த்து தான் கால்குலேஷன் பண்ணணும். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1,00,000 ரூபா நான் வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 2.5% வரைக்கும் என்னோடய லாஸ் கவுண்டெல்லாம் நான் வைக்கலாம். அதுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட டபுள் டைமாகவோ ப்ராஃபிட் கால்குலேஷனில் நம்ம வைக்கலாம். உதாரணத்துக்கு 2,000 ரூபா நான் லாஸ் கணக்கு போடுறேன் அப்படின்னா ஒன்று எனக்கு 2,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக நான் 2,000 ரூபா ரிஸ்க் எடுக்கணும். இல்லையா 4,000 ரூபா லாபம் இருக்கக்கூடிய இடத்துல நான் ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அப்பயே 2,000 ரூபா வச்சு தான் எடுக்கணும். அதுக்கு மேலே உங்களோட ரிஸ்க் ரிவார்டு போனது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியாது.
ஒரே நாளில் ஒரு லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வச்சுட்டு ட்ரேட் பண்ணுறவங்க 20,000 30,000 40,000 வரைக்கும் கூட எடுத்தது உண்டு. பட் ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப நாள் மார்க்கெட்டில் நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு உண்டான கிளம்புறதுக்கு உண்டான டோர் வந்து மார்க்கெட் எப்பயுமே திறந்தே தான் வச்சுருக்கும். சரி ஓகே போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி விட்ருவோம் அவங்கள. ஸோ அதனால் நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ப்ளே பண்ணும்போது 2%னா அதுக்கு மேலே நான் பணத்தை கொடுக்க தயாராக இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு 1000 ரூபா ரிஸ்க் வச்சு எடுக்கிறேன், ஓகே அது அவுட் ஆயிடுச்சு. ரெண்டாவது ஒரு ட்ரேடு மறுபடியும் ஒரு 1000 ரூபா ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னா அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ட்ரேட் பண்ணாதீங்க. முடிஞ்சால் அடுத்த நாளும் கூட விட்டுருங்க. இப்போ நீங்கள் திங்கக்கிழமை அது மாதிரி ட்ரேட் நடக்குது அப்படின்னா திங்கக்கிழமையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண வேணாம். 2000 ரூபா லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திங்கக்கிழமை ட்ரேட் பண்ண வேணாம், செவ்வாய்க்கிழமையும் ட்ரேட் பண்ண வேணாம், புதன்கிழமையும் ட்ரேட் பண்ண வேணாம், வியாழக்கிழமை மறுபடியும் வந்து உட்காருங்க. ஒரு 2 நாள் கேப் விட்டு வந்து உட்காருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்த நாள் அதே மைண்ட் செட்டில் போய் உட்காந்தீங்க அப்படின்னா மறுபடியும் லாஸை தான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களே தவிர ப்ராஃபிட்டை நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்ன சொல்கிறது உங்களோட கேபிட்டல் கூட ஆட் பண்ணவே முடியாது. அந்த கேபிட்டல்லேருந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஒன் ஸ்டைல். ஃபாலோ ஒன் ஸ்டைல்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிங்க. ஒன்று இப்போ நான் இண்டெக்ஸ் வந்து ஆப்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். பர்சனலாக வந்து நான் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டெல்லாம் மேக்ஸிமம் பார்த்ததில்ல. ஒரு சிலர் நம்ம சர்க்கிளில் இருக்கவங்க அதை அப்படியே ஷேர் பண்ணுவாங்க, அதோடு சரி. மற்றபடிக்கு நான் வந்து இண்டிவிஜுவலாக அல்லது நான் பார்த்தோம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்டெல்லாம் நான் பண்ணுறதில்ல. என்னோட இது அப்படி தான். நான் பேசிக் வந்து பேட்டர்ன் கேண்டில் ஸ்டிக் இதை மட்டுமே தான் பார்த்து நான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன். சப்போர்ட்டு ட்ரெண்ட் லைனு ரெசிஸ்டன்ட் எதுவும் இல்லை. நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சார்ட்டு ஷேர் பண்ணுறது அது மாதிரி தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி மட்டுமே நான் ட்ரேட் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே எனக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம உட்காந்துட்டு ஃபுல்லாக 5 மினிட்ஸ் கேண்டில்லேருந்து எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இன்னும் மைனர் ட்ரெண்டு கிடைச்சது அப்படின்னா அதில் கூட நம்ம க்ளோஸராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ ஸ்விங் ட்ரேட் ஐடியா இருக்குது அப்படின்னா ஸ்விங் ட்ரேடை மட்டும் பண்ணுங்கள், ஆப்ஷனுக்குள்ளே வராதிங்க. இதே ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எடுத்து பண்ணுறீங்களா, இண்டெக்ஸ் ஒன்றில் முதல்ல நீங்கள் தெளிவாகணும். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்கானால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தது இன்னொரு பக்கம் துணிஞ்சு போகணும். அதை விட்டுட்டு ஆப்ஷன் பண்ணுறேன் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டிசைட் பண்ணணும், ஆப்ஷனா ஸ்விங் ட்ரேடா, எதில் ரிஸ்க் அதிகம். அப்போ அந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய பக்கம் வந்து இப்போதைக்கு வேணும், அவாய்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்கு கம்மியாக இருக்க பக்கம் ஃபஸ்ட்டு போய் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. 2 ஷேரு 3 ஷேரு 5 ஷேரு 10 ஷேரு நீங்கள் வாங்கி போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் கற்றுக்கோங்க, பேட்டர்ன் போட கற்றுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியும். இதில் ஒரு கால், மறுபடியும் அடுத்த நாள் இன்னொரு ஸ்டைலு, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு விஷயம், இப்படியே வரிசையாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எதில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனதுங்கிறது தெரியாது, எதில் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனிச்சு அப்படிங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு மெத்தடை ஃபுல்லாக கற்றுக்கோங்க. கற்றுட்டு அந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்காக இருக்க கேபிட்டலெல்லாம் டெய்லி ஒரே மெத்தடில் போட்டு போட்டு பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அது ஃபெயிலியர் ஆச்சா ஒரு 2 3 முறை பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். அந்த ட்ரேடு இப்போ நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ரேடு எடுத்த மாதிரி கால்குலேஷன், இந்த மெத்தடில் நான் இந்த ட்ரேடை இப்போ நான் பார்க்குறேன், ஓகே நான் அதை பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேப்பர் வச்சு முதல்ல எழுதுங்க. நீங்கள் ரியல் மணி போடவே வேணாம், பேப்பரை வச்சு எழுதுங்க. அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே இது ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணேன், 3 நாளுமே ஃபெயிலியர், அந்த விஷயத்தை விட்டுருங்க. புதுசாக வேறு என்ன விஷயம் இருக்குது அதை பாருங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்கா அதை பாருங்கள். இல்லை ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் மட்டும் நான் வச்சு பண்ணுறேன் அப்படின்னா அதை மட்டும் பாருங்கள். இல்லை நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வச்சு பார்ப்பேன் அப்படின்னா அதை பண்ணுங்கள். ஸ்டாக் ஆப்ஷன் நான் பிரேக் அவுட் மட்டும் தான் எடுப்பேன், தாராளமாக அந்த ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் சப்போர்ட் ரேஞ்சில் மட்டும் தான் நான் ஸ்டாக்கை பை பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஸ்டைலை மட்டும் ஃபாலோ பண்ணுவேன். இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணி எதில் சக்ஸஸ் உங்களுக்கு ரேஷியோ அதிகமாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக பெட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் அட்ராக்ட் ஆடு. ஆடுன்னா என்னென்னா இன்றைக்கி இந்த மார்க்கெட்டிங் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்கேம் மாதிரி எனக்கு தோணுது. ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னே தெரில, ஏன்னா புதுசு புதுசாக உள்ளே வந்துட்டு கோர்ஸ் நான் அவ்வளோ சொல்லித்தரேன் இவ்வளோ சொல்லித்தரேன் இவ்வளோக்கு அவ்வளோக்குன்னு சொல்லிட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை சொன்னால் அந்த கோர்ஸை பார்த்து அவங்களோட ப்ராஃபிட்டை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மயங்கி போகாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்ன மாதிரி ரிஸ்க் வந்து 2%னா அவங்க அவ்வளோதான் எடுப்பாங்க. அதுக்கு மேலெலாம் யாரும் கேபிட்டலில் லாஸ் பண்ணால் ட்ரேடிங் ப்ராப்பராக பண்ணுறவங்க அதை பண்ண மாட்டாங்க. நம்ம அதை விட்டுட்டு நம்ம சாரி தேர்டு பாயிண்ட்டு, இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க, அவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ ப்ராஃபிட்டு, இந்த வீடியோலாம் பார்த்து
ஃபஸ்ட்டு அதில் அட்ராக்ட் ஆகாதீங்க. ஏன்னா என்ன கேபிட்டல் இருக்கோ அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் தான் இருக்கும். நீங்கள் ரூ. 1,00,000 வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரூ. 1,00,000க்கு 5%, 10% ஒரு ஸ்விங் ட்ரேட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது லாஜிக்கு. ரூ. 1,00,000 வச்சுட்டு ஒருத்தன் ரூ. 5,00,000 ஸ்க்ரீன்ஷாட் போடுறான், ரூ. 2,00,000 வீடியோ போடுறான், ரூ. 10,00,000 போர்ட்ஃபோலியோ காட்டுறான். அதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. அதெல்லாம் சும்மா உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக, என்ன சொல்கிறது, அதனால் சம்திங் அவன் ஒரு லாபம் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதுக்காக தான் அது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனால் அது மாதிரியான விஷயத்த பண்ணாதீங்க. ஒருத்தனை பார்த்துட்டு இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டு அதெல்லாம் ஓவர் ட்ரேடு பண்ணுறதுக்கு நம்மளே நம்மளோட சைக்காலஜியை பிரேக் பண்ணி நம்ம லாஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட் மல்டி போர்ட்ஃபோலியோ. மல்டி போர்ட்ஃபோலியோனா இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நான் ட்ரேடிங்காக நான் வந்து உட்காடுறேன், இதில் நான் ஒரு ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா லாஸ் தான் ஆகும் நீங்கள். ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டாக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாக்காக கொஞ்சம் வாங்கி போடுங்க. இடிஎஃப், கோல்டு ஃபண்டு இது மாதிரி, அல்லது ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதை காயின் நான் வாங்கி வைக்கிறேன் கோல்டு காயின் அப்படின்னா அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை டிவைட் பண்ணி வைங்க. மல்டி போர்ட்ஃபோலியோவை ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. அதுதான் உங்களுக்கு சேஃபு. கொண்டு வந்து மார்க்கெட்டில் போட்டுட்டு 1 இயர் கழித்து பார்த்தா ஒன்றும் அதே இடத்துல இருக்கும், ₹1 வட்டி கூட கிடச்சிருக்காது. இல்லை அப்படின்னா அது லாஸில் கூட இருக்கலாம். ஸோ அதனால் அதை பார்த்து பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் மல்டி போர்ட்ஃபோலியோ இது எல்லாருமே லைஃப்பில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சின்ன சின்ன விஷயத்துல நாமளே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறதோ, சீட்டு போடுறதோ, கோல்டு வாங்குறதோ, இது மாதிரியான விஷயம். பட் ஆனால் இது ஒரு பாயிண்ட்டு, அதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து கால்ஸ். இந்த கால்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு வாங்கி பண்ணவே பண்ணாதீங்க. 10 நாள் கூட ப்ராஃபிட் பண்ணட்டும். 10 நாளுங்கிறத 100 நாள் கூட கண்டினியூவாக அதை வாட்ச் பண்ணுங்கள். அவன் கொடுக்குறதெல்லாம் ஹிட் ஆகுதா, அவன் எந்த இடத்துல கொடுத்தான், என்ன டைமுக்கு கொடுத்தான்னு பாருங்கள். அந்த டைமில் அந்த மார்க்கெட்டு எப்படி இருந்தது, என்ன விஷயம் அங்கே நடந்ததுங்கிறத நீங்கள் அதை பேக் டெஸ்ட் பண்ணி அதை டிக்டேட் பண்ணி அங்கேருந்து எதை கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். பிளைண்டாக வந்து அவன் கால்ஸ் கொடுக்குறான் அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் போய் இந்த கால்ஸை வாங்கி என்ட்ரி எடுக்கிறது அது விஷயமே கிடையாது. எவ்வளோ நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கால்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க? அதுக்கு நீங்கள் பண்ணாமலே இருந்துடலாமே. அதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5ஆம் கிளாஸ் பையனை வீட்டில் இருந்தான் அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம சொல்லிட்டா கூட போதும், அதை பண்ணிட்டு உட்காந்துருவோம். இதான் அந்த மெசேஜ் வரும், அந்த மெசேஜை பார்த்துட்டு நீ இந்த வேலையை செஞ்சு விட்ரு அப்படின்னா அதை பார்த்து பண்ணிடுவோம். அந்த விஷயத்த பண்ணாதீங்க. நீங்கள் ஓனாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மட்டும் தான். ஏன்னா அவனுக்கு வந்து நீங்கள் ஒரு ₹2,000 ₹3,000 கொடுக்குறீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த பணம் போதும். ஒரு 10 பேர்கிட்ட அவன் வாங்கினான் அப்படின்னா கூட அவனுக்கு ஒரு ₹20,000 ஆச்சு. அதனால் இந்த கால்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணுங்கள். அதை விட்டுட்டு இந்த கால்ஸை வாங்கி ட்ரேட் பண்ணுற விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா 4 நாள் நல்லாயிருக்கும், 4 நாள் நல்ல ப்ராஃபிட் வரும். 5ஆவது நாள் உங்களோட சைக்காலஜியை நீங்களே நினச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது 100க்கு 200 இல்லை, 1000% நான் அடித்து சொல்லுவேன். ஏன்னா கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாள் ஒரு ₹1000 ப்ராஃபிட் அவன் டார்கெட் கொடுக்குறான்னா ₹700 ₹800 கட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, அதே ₹700 ₹800 ப்ராஃபிட், ₹1000 டார்கெட் கொடுத்துருப்பான், ஆனால் ₹700 ₹800 போகும்போதே கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிவிட்டு கான்ஃபிடென்ட் லெவலில் ₹1000 டார்கெட் கொடுக்குறான்னா அந்த ₹1000 அடிக்கிற வரைக்கும் உட்காருவாங்க. இப்படியே நடந்துகிட்ருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிங்கிள் ஷாட்டாக கொண்டு போய் அமௌண்ட்டு மொத்தமாக இறக்கி விட்ருவாங்க. யார்? நாம தான். 10 நாள் ஒருத்தங்கிட்ட வாங்கி நம்ம பண்ணணும் அப்படின்னா 10 நாள் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 11வது நாள் கம்மனாக இருப்போம். கால்குலேஷன் நம்ம மைண்ட் ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, இந்த வாரம் ஒரு ₹10,000 எடுத்துட்டோம், அடுத்த வாரம் ஒரு ₹10,000 எடுத்துட்டோம், ஓகே 3rd வீக்கு ஒரு ₹10,000 எடுத்துட்டோம், 5th 4th வீக்கு ஒரு ₹10,000 எடுத்துட்டோம், ஓகே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. போன மாதம் ஒரு லாட்டு மட்டும் தானே போட்டோம், இல்லை இவ்வளோக்கு தானே வாங்கினோம், இந்த முறை தான் செக்யூரிட்டியில் மார்ஜின் கொடுக்குறான், ஸோ அதனால் அந்த மார்ஜினை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வைப்போம், அவன் கால்ஸ் கொடுத்தா கரெக்டாக ஹிட் ஆகுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டு. அவன் கால்ஸ் கொடுத்தானா, டிப்ஸ் கொடுத்தானா, ஆப்ஷனில் கொடுத்தான் அப்படின்னா அவனோட ஹீரோ கால் ஹிட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஒட்டுக மொத்தமாக ஒரு நாள் இறக்கி விட்டு என்றைக்கா ஒரு நாள் காலை வாரி விட்டுரும். ஸோ அதனால் ப்ராப்பராக ப்ளே பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குறது அவனுக்கு ₹2,000 தான், ஆனால் அவன் முடிச்சுட்டான் அப்படின்னா மொத்தமும் காலியாயிரும், கையில் நம்மகிட்ட ₹1 இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த கால்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க. ஒரு லாஜிக் ஒருத்தங்க கொடுக்குறாங்களா, அது என்ன இருக்குங்கிறது பேக் டெஸ்ட் எடுத்து, இல்லை அதில் என்ன லாஜிக் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த லாஜிக் உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் போங்க. பிளைண்டாக அவன் கால்ஸ் கொடுத்தோன்னே அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அது என்ன சொல்கிறது, மெஷினரி மாதிரி சுவிட்சை போட்டோன்னே டிவி ஓடுற மாதிரியான விஷயத்தை பண்ணாதீங்க.
அங்கே தட்டினோடனே இங்கே நம்ம அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரூல் எல்லாம் இங்கே யாரும் போடலை உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் தான் அந்த ரூலை வகுத்துக்கணும். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் அதில் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து லேர்ன். இப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு தோணுதா? தப்பே இல்லை. என்கிட்ட நான் வந்து அது மாதிரியான ஒரு மைண்ட் செட் இது வரைக்கும் இல்லை. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸு, பேட்டர்னு, கேண்டில் ஸ்டிக் இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேபி ஒரு சிலர் கேட்டுட்ருக்கீங்க. என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஏன் நம்ம போயிட்டு அதை ஒரு இதாக பண்ணிகிட்ருக்கணும்? தெரியல அப்படின்ட்டு தான் வந்து நிற்கிறாங்க. ஆல்ரெடி லாஸும் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நான் பணம் 10,000 கொடு, 20,000 கொடு, அந்த விஷயமெல்லாம் எனக்கு வேணாம். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீயாக உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு டைம் எனக்கு கிடைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா யார் பார்க்குறீங்க பண்ணுறீங்கன்ட்டுலாம் தெரில. ஏன்னா நான் மார்க்கெட்டில் ஒரு சில விஷயம் தெரியாதப்போ, ஸ்ட்ரகிள் ஆனப்போ எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. சப்போர்ட் இல்லைன்னா நானும் சப்போர்ட்டை தேடி போனேன். நானும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிட்டேன். சூப்பரான கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டேன். பட் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. அவ்வளோதான். ஸோ அதனால் அப்படி உங்களுக்கு எதாவது விருப்பம் இருக்கா, எங்கேயே கிளாஸு ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. கற்றுக்கோங்க. கற்றுட்டு அப்புறமேட்டு பண்ணுங்க. நெக்ஸ்ட் 7th வந்து ப்ரைமரி. இதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதை ஃபுல் ஃபார்ம் போடல. மார்க்கெட்டை ப்ரைமரியாக எடுத்துக்காதீங்க. உங்களோட கமிட்மெண்ட்டுக்கு மார்க்கெட்லேருந்து லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மார்க்கெட் சரியான இடமே கிடையவே கிடையாது. மார்க்கெட்டுக்கு தான் நீங்கள் ப்ரைமரி. உங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்கினாலும் விற்றாலும் லாபம் பண்ணாலும் நஷ்டம் பண்ணாலும் உங்களை ப்ரைமரியாக வச்சு தான் செக்யூரிட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. உங்களை ப்ரைமரியாக வச்சு தான் இந்த என்ன சொல்கிறது, தேர்டு பாயிண்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் எடுக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 5th ஒன்று, கால்ஸ் கொடுக்கக்கூடிய என்ன சொல்கிறது, லெஜண்ட்ஸ். இவங்க எல்லாமே அவங்களோட ப்ரைமரியாக நீங்கள் மாறிடாதீங்க. அவங்களோட வருமானமாக நீங்கள் மாறிடாதீங்க. அதுக்கு வந்து நீங்கள் என்ன மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டை ப்ரைமரியை நீங்கள் நினைக்கக்கூடாது. மார்க்கெட்டுங்கிறது ஒரு செகண்டரி இன்கம், ட்ரேடிங்கிறது ஒரு செகண்டரி இன்கம். அப்படி தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை விட்டுட்டு மார்க்கெட்டில் எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரும், எல்லாருமே போர்ட்ஃபோலியோ போடுறாங்க, அவன்லாம் சம்பாதிக்கிறான், இவன்லாம் சம்பாதிக்கிறான், அப்படியெல்லாம் நினச்சி வந்துடாதீங்க. பெட்டர் இருக்கிற பணத்தை செக்யூரிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த மார்க்கெட்டை நம்பி பணத்துக்குள்ளெல்லாம் வராதிங்க. உண்மை சொன்னால் உங்ககிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கையில் லிக்விடாக வச்சுட்ருக்கீங்க, கேஷாக வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு 20 லட்ச ரூபாயை மார்க்கெட்டுக்குள்ளே இறக்கி விட்டு வேடிக்கை வேணால் பார்க்கலாம். அப்படி வேணால் நீங்கள் வச்சுட்டு மாதம் ஒரு 4-5 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். 20 லட்ச ரூபா வச்சுட்ருக்கேன் அப்படின்னா ஒரு 3-4 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். அப்படி கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு 2 லட்சம் 3 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்த பணத்தையும் அதில் போட்டு ப்ராப்பராக எந்த ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்புறமேட்டு மார்க்கெட்டை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறத வெளியே சொல்லவும் முடியாமல், ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருந்துகிட்ருக்காங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. பட் ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணனாங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் லாஸ் பண்ணிட்டேங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் லாஸுங்கிற ஒரு விஷயமெல்லாம் கிடையாது, மிஸ்டேக் தான். மிஸ்டேக் பண்ணினீங்க அப்படின்னா லாஸு, ப்ராப்பராக பண்ணினீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட். அவ்வளோதான். உங்களோட அதில் டிசிப்ளின் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இந்த ஒரு 7 பாயிண்ட் தான். மேபி இன்னும் ஒரு சில பாயிண்ட்டு கூட ஆட் பண்ணலாம். பட் ஆனால் என்னோடய மைண்டில் இருக்கிறது இந்த ஒரு விஷயம் மட்டும் தான். மேபி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு யூஸாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பண்ணாதவங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து இதை பற்றின ஆசோலேஷன்லேயே இருப்பாங்க, ட்ரேடிங்னா என்ன ஏது எல்லாமே. அவங்களுக்கு இந்த ட்ரேடிங்கை மார்க்கெட்டை பற்றி தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் அந்த ஒரு சப்போர்ட் அவங்களுக்கும் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசிக் ஒரு சில விஷயம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட் வீக் ஆப்ஷனில் வந்து ஒரு 2-3 கால் வந்து ப்ராப்பராக போகலை. அதனால் இந்த வீக் ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. கம்மிங் வீக் எப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.